என்னப்பா சொல்ற, ஆத்விகாவை அமெரிக்கா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துச்சா அப்படின்ற வழி கேள்வி வருதுல. ஆமாங்க, பாருங்க, கொடியை பறக்க விட்டாங்க அமெரிக்கன்ஸ். திடீர்னு வந்து இப்போ ரஷ்யன்ஸ் என்ன ஓடி போயிட்டாங்களா அங்கேருந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது இது ஒரு அமெரிக்கன் மெர்சனரிஸ், அமெரிக்காவோட யங் வாலண்டியர் ஒரு படை பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட தோல் சேர்ந்து இந்த ஆத்விகாவை பிடிச்செடுக்கிறதுக்கு உதவி இருப்பாங்க போல இருக்குது. அந்த படைப்பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு யங் வாலண்டியர் இவர் வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. என்னன்னா, அமெரிக்காவும் ரஷ்யர்களும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுங்க, நம்மளாம் நண்பர்கள், நம்ம நண்பர்களா இருந்து சாதிக்க வேண்டியது பலது இருக்கு, இப்படிலாம் அடிச்சுக்கலாங்களா அப்படிங்கிறது போல கொஞ்சம் வசனம்லாம் பேசிட்டு ஆத்விகால கொடியை பறக்க விடுவோம் அப்படின்றது போல அமெரிக்க கொடியை பறக்க விட்டுருக்குறாங்க. இதை பார்த்தோன்னு எல்லாத்துக்கும் ஷாக் ஆயிருக்குது. என்னங்க, அமெரிக்கா வந்து பிடிச்சிருச்சா, இது ரஷ்யாவா, இது உக்ரைனா, என்னது அப்படிங்கிறது போல தெரியாம இருந்துக்கிறாங்க. இல்ல இல்ல, நம்ம பையன்தான்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அமெரிக்காலேருந்து வந்துக்கிறாப்புல, அதனால கொடியை பறக்க விட்டுக்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதுங்க அப்படிங்கிறது போல சொல்லிக்கிறாங்க. அது ஜெலன்ஸ்கி அவர்களே கட்சி தாவல் தடை சட்டம் முதல்லயே போட்டிருக்கணும், இப்ப போட்டு என்ன பண்றது, இப்ப யோசிக்கணும்ல. கட்சி தாவிட்டாங்களே, இப்ப பெரும்பான்மையான அந்த இந்த கூட்டத்துல உள்ள இருந்தக்கூடிய ஒரு முக்கிய நபர் கட்சி மாறிட்டாங்களேப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. ஏன்னா இத்தனை நாளா வெளிநாட்டு வாலண்டியர்ஸ்லாம் வந்து உக்ரைனுக்கு ஆதரவா சண்டையிட்டு பார்த்துருப்போம். இப்போ என்னங்க, அமெரிக்கன் வாலண்டியர்ஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவா வந்து களம்பு வந்துக்கிறாங்க உக்ரைன் எதிர்த்து. இதுக்கு மேல ஏதாவது முடியுமா உக்ரைனால அப்படின்ற கேள்வி வருது. சரி, ஓகே, இப்போ அடுத்த கால நிலவரத்துக்கு போயிடலாம். இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யா இந்த லாக்ஸ்டினா பகுதி, இந்த ஆத்விகாக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு செட்டில்மெண்ட் அதை பிடிச்சிட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அது கன்ஃபார்ம்டு. கீழே இருக்க சிவஜினியும் பிடிச்சிட்டாங்க. அந்த சிவஜினி, அந்த உடனையும் சிவஜினிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஏரியாவை கிளியரிங் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற தகவல் வருது. அப்படியே ஜப்பரிஷியா பகுதிக்கு வந்துட்டீங்கன்னா இந்த ரொபோத்தைனி, இந்த ரொபோத்தைனியோட தெற்கு பகுதியிலிருந்து முன்னேற ரஷ்ய வீரர்கள் ரொபோத்தைனியோட மேற்கு பக்கத்துல இருந்து உள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இந்த ரொபோத்தைனி சிட்டியோட பாதி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ரொபோத்தைனிலிருந்து வெறுபுவாக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த புறநகரம் இருக்கு இல்லையா, அந்த இடம், அந்த ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கு இல்லையா, காலி இடம், அந்த இடத்த ஃபுல்லா மீட் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல நிறைய ட்ரென்ச்சஸ்லாம் இருந்தது இல்லையா, அது எல்லாத்தையும் மீட் எடுத்துட்டு இருக்காங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. ஸோ மிக பெருமளவில் உக்ரைன் வந்து கவுண்டர் ஆஃபர்ஸ்ன்னு சொல்லி போட்ட எஃபர்ட்டு, அதிகமான உயிர் தியாகம் செஞ்சு எந்த அளவுக்கு குறைஞ்சிட்டு வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இது ஒரு வெற்றி, நாங்கள் டிஃபென்ஸ் லைனை உடைச்சிட்டோம், சுரோவிக் லைனை உடைச்சிருக்கோம் அப்படின்றத சொன்னாங்க இல்லையா. இப்போ அது எல்லாமே வேஸ்ட்டாக போச்சேப்பா. திரும்ப ரஷ்ய வீரர்கள் மீட் எடுத்துட்டாங்களே, திரும்பவும் நீங்க எத்தனை வீரர்களை இழந்து திரும்பி இந்த ரொபோத்தைனி பகுதியை பிடிக்க போறீங்க அப்படின்ற கேள்வி வருது. அது மட்டும் இல்லாம இந்த ஆத்விகான்றது மிகப்பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டா இருந்தது, அதை ரஷ்ய வீரர்கள் மீட்டெடுத்தாங்க. அப்படியே கொஞ்சம் மேலே போனோம்னா இந்த பக்முட்டுக்கு புறநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த செசிவியார்ல இருக்கக்கூடிய இந்த ஹில் பொசிஷன்ஸ்ல சிலது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா இவனிஸ்கி, இந்த இவனிஸ்கியோட ஃபர்ஸ்ட் செகண்ட் ஸ்ட்ரீட்ஸ்குள்ள ரஷ்ய வீரர்கள் என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. நீங்க சேச்சன் ஆர்மி எங்க இருக்குன்னு கேட்டீங்க இல்லையா, இந்த சேச்சன் ஆர்மி இப்போ அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த இவனஸ்கிலையும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த மிரியங்காக்கு மேலே கரிஷ்னோடார்னு ஒரு பகுதி இருக்குல்ல, ஒரு வில்லேஜ், ஒரு டவுனு, அந்த டவுனை பிடிக்கிறதுக்கான வேலையிலையும் அதிக அளவில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. ஸோ இந்த பகுதியில் அவங்க மெஜாரிட்டியாக இருக்காங்க. அந்த இடத்துலலாம் அதிகமான முன்னேற்றம் ரஷ்ய வீரர்கள் அடைஞ்சுக்கிட்டே இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இந்த கரிஷ்னோடார், இந்த கர்ஷ்னோஹோரிப்காவா பேர் கொஞ்சம் கரெக்டாக, இந்த மிரியங்காக்கு மேலே இருக்கக்கூடிய டவுனு, அதோட செட்டில்மெண்ட்ஸ்குள்ளே என்ட்ரு ஆகிட்டாங்க அப்படிங்கிறது போல இந்த சில தகவல்கள் வந்துட்டு இருக்கு. பட் அது உறுதிப்படுத்த முடியாது. ஏதாவது வீடியோ பதிவுகள் ஏதாவது வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பட் அந்த சிட்டியோட எப்படி சொல்றது, தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சும்மா அந்த ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி இருக்கும், 4 ஸ்ட்ரீட்டு, அந்த ஸ்ட்ரீட்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க. அதில் ஒரு 2-3 ஸ்ட்ரீட் வந்து பிடிச்சிட்டாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல சோர்சஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ மிக பெருமளவில் ரஷ்ய வீரர்கள் இந்த கலைநிறுவனத்தில் முன்னேறிட்டு இருக்கிறாங்க களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான டிமிட்ரி குலேபா அவர்கள் இப்போ கூட ஸ்பீச் கொடுத்துக்கிறாரு. என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த உலகத்தில் யாரெல்லாம் நாங்கள் தோப்போன்னு சொன்னீங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்கள் தப்புன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜெலன்ஸ்கி அவர்களும் அதான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த 2வது வந்துருச்சு, ஆனிவர்சரி வந்துருச்சு, பட் அடுத்த ஆனிவர்சரிக்குள்ளே நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தேவை இந்த ஏர் சூப்பர் மர்சி F-16 தேவைப்படுதுன்னு கேட்குறாங்க. இந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன்குள்ளேலாம் வந்துடும் அப்படின்னு ஒரு டைம் தள்ளி போட்டே இருக்கிறாங்க. பட் வந்துடும், உதிரி பாகங்களை பிரித்து கொடுத்துருவோம், நீங்கள் அசம்பிள் பண்ணி எடுத்து ஓட்டிக்கங்க அப்படிங்கிறத மேற்குலக தரப்பில் சொல்கிறதா சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இயூலேருந்து எய்டெல்லாம் அலோகேட் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அதோட ஃபர்ஸ்ட் பேட்ச் வர்றதுக்கான வேலைகள் ஏற்பட்டு இருக்கு. அப்புறம் இந்த கனடாவாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், யூகேவாக இருக்கட்டும், இந்த ரஷ்யாவோட அசட்ஸ் எல்லாம் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா,
அதை எப்படி வந்து எடுத்து உக்ரைனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சில ரெகுலேஷன் வந்து விதிச்சுக்கதா சொல்லப்பட்டு வருது. ஆக உக்ரைன் ஏதோ ஒரு திட்டத்துல இருக்காங்க, அது என்னவா இருக்கலாம் அப்படின்ற ஒரு வியூகத்தை நம்ம ஆல்ரெடி ஒரு பதிவுல பார்த்திருப்போம். இந்த கிரீமியாவை பிடிக்கிறதுக்காக F-16 பயன்படுத்தி பேட்ரியட் ஆர்டிஃபிஷியல் யூஸ் பண்ணி இந்த கிரீமியாவை த்ரெட்டன் பண்ணலாம் அப்படிங்கிறது போலலாம் நம்ம ஒரு யூகம் பார்த்துருப்போம். பட் ரஷ்யாவுக்கு அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஏதாவது ஒரு மாற்று பிளான்ஸ் இருக்கும். பட் இந்த இடத்துல உக்ரைனோட நம்பிக்கை இதுவா இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அது மட்டும் இல்லாம ரஷ்யாவும் பெருமளவில் முன்னேறிட்டு வராங்க. பல சிட்டிஸும் பிடிச்சிட்டு முன்னேறி வந்துகிட்டே இருக்கிறாங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்துல ஒரு சில வாரங்களில் டினிப்பர் ரிவர் வரைக்கும் வந்துருவேன்றாங்க. அப்படி வந்துட்டாங்கன்னா அடுத்தது டினிப்பர் ரிவர் வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஒடசா பாதையில வந்து பாத்தீங்கன்னா சிக்கல் தான். ஏன்னா உள்ள ஏறி வந்துருவாங்க. கொர்சன் பாதி வந்து பாத்தீங்கன்னா பாதி ரஷ்யா பாதி உக்ரைன் கிட்ட இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே ரஷ்யா மீட் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இது என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியலன்னா ஒன்ஸ் அந்த ஜப்போரிஷியா சிட்டி விழுந்துருச்சுன்னா அதை பயன்படுத்தி உள்ள வந்துருவாங்க. கீழே இருக்கிற கர்சன் பயன்படுத்தி மேலே ஏறிட்டாங்க அப்படின்னா ரஷ்யன்ஸை ஈஸியாக ஒடசாலாம் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆம்பிபிஎஸ் லேண்டிங் தான் பண்ணணும்னு நீடு இல்லை, தரை வழியாவே முன்னேறி போய் ஈஸியாக எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இது போல சிக்கல்கள் உக்ரைனுக்கு இருக்கு. இதெல்லாம் எப்படி அவங்க தடுக்க போறாங்க, எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்கொள்றதுக்கு இந்த மேன் பவர் வேணும். அதுக்கு அதிக அளவில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பல பதிவுகளை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த மாதிரி ஆள்களை கொண்டு வந்து வச்சாலும் எந்த அளவுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ரஷ்ய தரப்புல ரொம்ப வெல் ட்ரைன்டு சோல்ஜர்ஸா இருக்காங்க. அங்க வெறும் ஒரு 6 மாசம் ட்ரைனிங் கொடுத்து ஃப்ரண்ட் லைன்ல கொண்டு வந்து கொடுத்தா எப்படி மேட்ச் ஆகுமா அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த அளவுக்கு வந்து உக்ரைனோட வீரர்களால தடுத்து நிறுத்த முடியுமா ரஷ்யன்ஸ் அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் வந்து டிமொபிலைசேஷனுக்கு வந்து உக்ரைனோட அதிபர் வந்து கையெழுத்து போட்டிருக்காரு. என்ன டிமொபிலைசேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப நாளா வந்து இந்த ஃப்ரண்ட் லைன் வந்து சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களோட கான்ட்ராக்ட் முடிஞ்சிருக்கும். 2 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு சோல்ஜர் போய் சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்சிருக்கும். இப்போ அவங்க எல்லாத்தையும் டிமொபிலைஸ் பண்ணி ஊருக்கு திரும்ப அனுப்பணும் இல்லையா, அதுக்கான கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி ஆட்கள் இல்லை, இப்போ அதை டிமொபிலைஸ் பண்றாங்கன்னா எப்படிங்க அப்படின்ற கேள்வி வருது. பட் ஆனால் இப்போ மிலிட்ரியில இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் திரும்பி ஊருக்குள்ள வந்தாங்கன்னா என்ன வேலை கிடைக்க போகுது, சும்மா தான் இருப்பாங்க. சரி திரும்ப என்லிஸ்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு பேர் வாங்கிட்டு திருப்பி மொபைலைஸ் புதுசாக அவங்கள பண்ணலாம் அப்படிங்கிறதோட திட்டம் இருக்கிறதா சில அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன ஏதுங்க தெரியல. நடந்தாதான் உண்மை. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உக்ரைனுக்கு 40 நாடுகள் உதவுறாங்க. ஆனா ரஷ்யாவுக்கு பல நாடுகளும் உதவுறதுக்கான தடையை வந்து விதிச்சிருக்கிறாங்க. யாராவது போய் பேசினாலே நம்மளுக்கு வந்து சாங்ஷன் வந்துருமா அப்படிங்கிற பயம். ஒரு உதாரணத்துக்கு பிரேசில் வந்து பாத்தீங்கன்னா பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். பிரேசில்ல ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டரான லாவ்ரோவ் அவர்கள் போயிருக்கிறாரு. அவர் ஒரு டிப்ளமேட். அவரு போன விமானத்துக்கு பெட்ரோலை கொடுக்க மாட்டோம், பெட்ரோலை கொடுத்தா ஒரு வேளை எங்க மேல அமெரிக்கா சாங்ஷன் போட்டுறாங்களோன்னு பயந்துக்கிட்டு பெட்ரோல் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு நாடுகள் வந்து பயந்துட்டு இருக்கிறாங்க, நாடுல இருக்கக்கூடிய கம்பெனிகள் பயந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பாருங்களேன். ஸோ இத்தனை விஷயத்தையும் தாண்டி ரஷ்யா வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி அடைகிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த தன்னம்பிக்கை, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த முயற்சி, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம நாட்டில் இருக்கிறவங்களும் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் என்ன நடந்தாலும் விடாமுயற்சியோட நம்ம எந்த அளவுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சி அடையணுமோ அதை அடைஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா யாராலையும் நம்மளை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இந்த பிரச்சனை முடிவுக்கு வருதோ இல்லையோ பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம். அதை எதிர்காலத்துல நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதை நம்ம பல வகையில உபயோகமா எடுத்துக்கணும். ஏன்னா இந்த சீனாவா இருக்கட்டும், மேற்குலக நாடுகளா இருக்கட்டும், என்ன சொல்றாங்க மாறி மாறி குற்றச்சாட்டுகள். சீனா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில சாங்ஷன்ஸ் எப்படி வேலை செய்யுது, சாங்ஷன்ஸ் எந்த மாதிரிலாம் போடுவாங்க அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாங்க இல்லையா. ஸோ இது போல விஷயம்லாம் வந்து அவங்க மட்டும் இல்லை, நம்மளும் படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ எப்படி நிலால கரெக்டாக உட்கார வச்சோம் இல்லையா, அது போல நம்ம தான் எல்லாத்தையும் கரெக்டாக செய்வோம் அப்படின்ற நம்பிக்கையில் பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.